ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெடிசின் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய மெடிசின் நேம்லாம் இருக்கும். ஸோ அந்த மெடிசின் நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், மேனுஃபேக்சர் டேட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேட்ச் வைஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ஓப்பனிங் எல்லாமே உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல வந்து நீங்க பல்கா டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸல்ல இருந்து நம்ம டேலிக்குள்ள எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுல டேல்லே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இருக்கும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மேப்பி டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் எக்ஸல் ஃபைல்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மாஸ்டர்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நமக்கு எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதப்போ நமக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்ற அந்த பார்த்துமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே நம்ம மாற்றிக்கலாம். ஃபோல்டர் பார்த்து கொடுத்துட்டு இங்கே நமக்கு எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றதையுமே நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஃபைல் ஃபார்மேட்டில் எக்ஸல்ன்றது கொடுக்கணும். ஸோ அது மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எப்படி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இது எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஐட்டம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீட்டில் நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைச்சிடும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஐட்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுனா ஆப்ஷன் ஒவ்வொரு ஃபீல்டுமே நமக்கு தனியாக நமக்கு ஒரு ஃபார்மேட் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் ரீட்மின்னு இன்னொரு சீட் இருக்கும். இந்த சீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு தேவையான ஹெட் எல்லாமே இங்கேருந்து காப்பி பண்ணி தேவையான ஹெட் எல்லாமே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ஸ்டாக் ஐட்டம் வித்து அதுக்கான பேட்ச், ஓப்பனிங் குவான்டிட்டி, மேனுஃபேக்சர் டேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இதுக்கான காலம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா நான் இன்னொரு எக்ஸல் சீட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நமக்கு என்னென்ன வேணுன்றதை என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு எக்ஸல் ஷீட்டில் நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஐட்டம் நேம், குரூப் நேம், யூனிட்ஸ், ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி. ஸோ இந்த ஐட்டம் நேம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் நேம் வந்துடும், ப்ராடக்ட் நேம் வந்துடும். நெக்ஸ்ட் குரூப் நேம்ல பார்த்தீங்கன்னா அது என்ன பிராண்ட் நேம்ன்றது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் யூனிட் அது என்ன, நம்ம வந்து எந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே வந்துடும். இங்கே பீசஸா இல்லை நம்பர்ஸா இல்லை கேஜிஎஸ்ஸா அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி இருக்கு. ஜிஎஸ்டினா அப்ளிகபிள்ன்றது நம்ம காமனாக இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம் நமக்கு எப்படி இருந்து அப்ளிகபிள் கொடுக்கணும் அப்படின்றத இங்கே ஒரு ஃபோட்டோ டிசிஷன்றது நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக கீழே ஒரே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி டேக்ஸபிள் டைப் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் கொடுக்கலாம். இங்கே ஐஜிஎஸ்டி ரேட், ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸ் ஐஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா 80% நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்எஸ்என் அண்ட் டிடிஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஃப்ரம் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் லிஸ்ட்ன்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் எஸ்சிசி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பர்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெயின்டைன் இன் பேச்சஸ், ஸோ இதுக்கு பேச்சஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ராக் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கிறது எஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் எக்ஸ்பிரிடேட்ன்றது எஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஸ்டாக் ஐட்டம் ரீட்மின்றது நான் அதுலேருந்து நமக்கு தேவையான காலம் என்ன பண்ணிக்கோம்னா காப்பி பண்ணி இங்கே மேலே ஹெட்ராக கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளான் பேலன்ஸ் குவான்டிட்டி கொடுத்துரும். இப்போ 10 குவான்டிட்டின்றது கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஐட்டத்துக்கு. அதே அப்புறம் செகண்ட் ஐட்டத்துக்கு 5 குவான்டிட்டின்றது ஓப்பனிங் கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனிங் எடுத்து வருது. இப்போ 1426 இதுக்கு வந்து எல்லாமே ஓப்பனிங் எடுத்து வருது. அதுக்கான ரேட் ஒவ்வொரு குவான்டிட்டிக்கான பெர் குவான்டிட்டிக்கான ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ரேட் பெர், ஸோ இது வந்து யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வேல்யூ. ஸோ 10 குவான்டிட்டி ரேட் 100 ரூபா அப்படின்னா நமக்கு 1000 ருபீஸ்ன்றது இங்கே வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அலோகேஷன் குடவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பேட்ச் வைஸாக தர போகிறோம். அதனால் என்ன பண்ணிக்கோம்னா ஐட்டம் அலோகேஷன் குடவுன்றது ஹெட்டர் தரணும். அதுக்கு என்ன குடவுன் செலக்ட் பண்ணுறோமோ நம்ம நிறைய மல்டிபிள் குடவுன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ எந்த குடவுன் இருந்தால் அந்த குடவுன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ச், ஐட்டம் அலோகேஷன் பேட்ச் நம்ம எந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் டைம் அதே ஐட்டம் சேம் வேற ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பேட்ச்ன்றது நம்ம மெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் அலோகேஷன் குவான்டிட்டி சேம் நம்ம ஓப்பனிங் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் இங்கே ஐட்டம் லொகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ரேட்டு ரேட் பேர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் லொகேஷன் அமௌண்ட் சேம் அதே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சர் டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்னன்றது கொடுத்துருவோம். ஸோ இங்கே 1426 கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் என்னவோ அது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சப்ளை இது கூட்ஸ்ன்றது நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஐட்டம் போல 650 ஒரு ஐடியா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 குவான்டிட்டி ஓப்பனிங் குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10ல் பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் பேஜில் வருது, இன்னும் மீதி 5 குவான்டிட்டி செகண்ட் பேஜில் வருது அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து நம்ம எக்ஸல் சீட்டை வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம்.
இங்கே என்ன பண்ணிக்கலாம், சேம் ஐட்டம் என்ன பண்ணிருக்கணுமா, சேம் அதே தான் வரும். நமக்கு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 10 குவான்டிட்டி ஓப்பனிங் கொடுத்துருக்கோம், அதுக்கான ரேட் கொடுத்துரும். சேம் குடோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, சேம் குடோனில் பேட்ச் பற்றி நமக்கு மாறுதுன்னு வச்சுக்கலாம். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 கொடுத்துருக்கோம். இங்கே என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 1 இல்லைன்னா 1 1 4ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துரும். ஸோ ஒரே இடத்துக்கு பார்த்தா 2 பேட்சாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 10 குவான்டிட்டி ஓப்பன் கொடுத்துருக்கோம். இதில் 5 வந்துடும், இதில் ஒரு 5 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 150 அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது பீசஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 குவான்டிட்டிக்கான ரேட்டு 5 × 150ன்றது டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 750 ரூபான்றது இங்கே வரும். ஸோ 750 வந்து கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பி டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் எல்லாமே இங்கே நமக்கு இதுக்கு என்ன வருமோ அதை வந்து காப்பி பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இன்சர்ட் பண்ணி இந்த ஐட்டத்துக்கு ஒரே ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக நமக்கு பேட்ச் வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இது இப்போ இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேலியில். இந்த சீட் எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா டியில் எக்ஸல் 2 டேலியில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பாத்து நம்ம மேலே செலக்ட் பண்ணி இது காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாத்து காப்பி பண்ணிட்டு டேலிக்குள்ள போயிடலாம். டேலிக்குள்ள போயிட்டு மேலே இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இங்கே மாஸ்டர்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல்ன்றது ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைல் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட் ஃபைல் பாத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பாத்துன்றது செலக்ட் பண்ணி அங்கே காப்பி பண்ண அந்த பாத்தை இங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த எக்ஸல் சீட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பேட்ச் பல்க் இம்போர்ட் ஃபார்மேட்ன்றது கொடுத்துருப்போம், செலக்ட் பண்ணலாம். இங்கே ஒரு சீட்டு நேம் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஸ்டாக் ஐட்டம்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட்ன்றதை கொடுத்துக்கலாம். இந்த டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் வரும். ஸோ ஸ்டாக் ஐட்டம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இஃப் மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓப்பன் பேலன்ஸ்ன்றதை கொடுக்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் பேலன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால கம்பெனி ஓப்பன் பேலன்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுத்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். ஸோ பேக்கப் வேணாமல் நம்ம என்டர் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக 2 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மைக்ரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ்ன்றது 2 குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் ஒவ்வொரு குரூப்லேயும் எவ்வளோ ஐட்டம் இருக்குன்றது இங்கே கவுண்ட் காட்டுது. 2 ஃபர்ஸ்ட் மைக்ரோவில் 2 இருக்கு, என்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 இருக்குன்றது இங்கே காட்டுது. நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இம்போர்ட் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 குரூப் இல்லாதனால நமக்கு எரர் வந்து காட்டும். ஸோ இம்போர்ட் கொடுத்துலாம். ஸோ இப்போ எக்ஸப்ஷன் கிடச்சிச்சு, செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்டர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் குரூப் வந்து இல்லை அப்படின்றது காட்டுது. ஸோ டேலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், அதனால இப்போ அது உள்ள பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுக்கு டேரக்ட் இம்போர்ட் ஆயிடும். ஸோ குரூப் கிரியேட் பண்ணாதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரெஃபரன்ஸ் மாஸ்டர் வந்து மிஸ்ஸிங்ன்றது நமக்கு வருது. ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டோம்னா அந்த மைக்ரோன்ற குரூப் இல்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணி இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா குவான்டிஸ் ஆஃப் ஐட்டம் பீரியட்ன்றது எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ஹெச்எஸ்ன்ற குரூப்பை செலக்ட் பண்ணி இங்கே எஸ் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஐட்டம் எல்லாமே உள்ள இம்போர்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஆல்டர் கொடுத்தோ இல்லை டிஸ்பிளே மோர் போர்ட் செட்டில் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்தோ அதில் போய் ஸ்டாக் ஐட்டம் பார்த்துக்கலாம். இங்கே இன்வென்ட்ரி மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கொடுக்கலாம். இங்கே ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஐட்டம் நேம், குரூப், பீசஸ், ஸோ ஜிஎஸ்டி, ஹெச்எஸ்என் எல்லாமே எடுத்துருக்கோம். ஓப்பனிங்குமே எடுத்துருக்கோம் இன்க்ளூட். ஸோ இதை செலக்ட் பண்ணோம்னா தெரியும் நமக்கு மேனுஃபேக்சர் டேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிட் டேட்டு, ஸோ எல்லாமே இங்கே எடுத்து வந்துருக்கோம். எந்த பேட்ச்ன்றதுமே எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஒரு ஐட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஓப்பனிங் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே செக் பண்ணிடலாம். இப்போ $615 பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் கொடுத்துருந்தோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஓப்பனிங்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கிரவுண்டில் பேட்ச் 2 டைப்பான பேட்ச் 2 டைப்பான ரேட் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்காங்கன்னா அந்த எக்ஸல்லே நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிசன் ஃபீல்டு மட்டும் கிடையாது, நமக்கு மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கே கொடுக்குறோமோ ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்ச்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ச் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேண்ட்ஸோட இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டமை நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் ரெடி பண்ணி ஸோ அதில் நம்ம டிஃபால்ட்டாகவே டேலியில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.